ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். சபா பார்த்து சொல்லுங்க, ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சபா பார்த்து சொல்வோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உன்னதமானவர் என்று சொல்லுங்க. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. நீங்க தான் ஆண்டவரே. உன்னதமானவர் அப்பா, எங்க உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமான ஒரு இருதயத்தோடு, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, நீர் எத்தனை அதிசயமானவர், உன்னதமானவரே, உன்னதமானவர் நீங்க மட்டும்தான் ஏசப்பா. என் உறைவிடம் அப்பா, இந்த காலை வேளையில் உங்க மகிமை வெளிப்படட்டும். உன்னத என் உறைவிடம் நீதானே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்க மகிமையும் உங்க பிரசன்னம் வெளிப்படட்டும். நீர் மகிமைப்படும், உண்மையே உயர்த்துகிறோம், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்ரேசி மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய
அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. அஞ்சிடேனே அஞ்சிடேனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. அஞ்சிடேனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட்டன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. தேவன் என்ற அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் என்ற அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. கூப்பிடும் வேளைகளில் என்னை கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்வோமா? ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை ஆமென் அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா
அவரை துதித்து பாடும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான். பாருங்க, அவர் பாதம் கல்லில் இடராதபடி அந்த பாடல் வரி அழகா சொல்றது. கூப்பிடும் வேளைகளில் என்னை அவர் தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். நம்ம எப்பெல்லாம் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுகிறோமோ உடனே நம்மை தப்புவிக்கும்படி நமக்காக இறங்கி வருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் 50ஆம் சங்கீதம் 15ஆவது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர். நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பவுல் சொல்றார், கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கணும், அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதான் நம்முடைய பலன். அதனால நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருக்கணும். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் யார் கூட இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கு. அவர் நம்மோடு கூட இருப்பதால நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, தோல்விகள் ஆமே நஷ்டங்கள் வந்தாலோ, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் எப்படி சந்தோஷமா இருக்கணும்? இந்த உலகத்துல பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், ஆனாலும் நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை காண்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவத்து வழியா போனாலும், எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை அழைத்தவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அந்த கைவிடாத ஆண்டவரை நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறாயும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அவர் அற்புதம் செய்ய போதுமானவர். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு நமக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். ஆமே. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் சரி, நிச்சயமா அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க போனோம். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எல்லாரும் கண்களை மூடி பயத்தோடு பக்தியோடு
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும், நீ முழு ஆத்மாவோடும், நீ முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாகன்னு வேதம் சொல்லுது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தூயாதி தூயவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிங்க பார்ப்போம். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து ஒரு புதிய வாதத்தின் முதல் நாள்ல அப்பா உங்களை ஆராதிக்கும்படி, உங்களை துதிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் நான் கூடி வந்திருக்கிறேன், உங்க சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் இருதயம் மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொன்னது போல மகிழ்ச்சியாக உங்க சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதம் செய்கிறவ, நீர் எனக்கு விடுதலை தருகிறவ அப்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உங்க சமூகம் தான் எனக்கு பேரின்பம், உங்க சமூகம் தான் எனக்கு அடைக்கலம், உங்க சமூகம் தான் எனக்கு ஆறுதல். ஆண்டவரே உங்க மகிமையினால், உங்க சமூகத்தினால, உங்க ஆறுதலால என்னை திருப்தியாக்குங்கப்பா, என்னை திருப்தியாக்குங்கப்பா. உங்க மகிமையினால அப்பா என்னை திருப்தியாக்குங்க, உங்க மகிமையின் சந்தோஷத்தினால் என்னை திருப்தியாக்குங்க. இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அப்பா அத்தனை ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறே. எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், எங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் அப்பா. எங்க முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். தேவனுக்கு பலியிடுங்க பாப்போம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர், நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர். உங்க உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி அவர் எதிர்பார்க்கிறார், உங்க உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசுவே எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுமா, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. நீங்க தான் ஏசப்பா என்னுடைய மறைவிடம், மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஏசப்பா பார்த்து சொல்லுமா, ஏசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பேன். அவரை துதிக்க துதிக்க உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை
அப்பா 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 உங்களுக்குத்தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உன்னதரே உன்னத ஆமென் ஆராதனை உமக்கே. பரிகாரியே நீர் பலியானீரே ஆராதனை உமக்கே. எனக்காக சிலுவையில பலியானவரே ஆரியே நீர் பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகை எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க சமூகத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமே பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்ல வாய்களை திறந்து நீங்க கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரு புதிய தேவனுடைய பலன், ஒரு புதிய தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சீர்படுத்தோ சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. நம்மை சீர்படுத்துகிற ஆண்டவர் சீர்படுத்தோ சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே. சபா பார்த்து சொல்லுங்க, ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. உங்களுக்குத்தான் முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நீங்க யாரெல்லாம் உண்மையா ஆராதிக்கிறீங்களோ நீங்க வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்க சூழ்நிலைமைகளை மாற்றுகிறார், உங்க சிறையிருப்புகளை மாற்றுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுமா, யெகோவா ரஃபா நமக்கு சுகம் கொடுக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர். அமே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ இயேசுவின் நாமத்துல இந்த ஆராதனையில் உங்க சுகமளிக்கிற வல்லமை, உங்க விடுதலை அளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது பாய்ந்து செல்வதாக. எல்லா மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும், எல்லா சோர்வின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க துதிக்க ஆவியானவருடைய மகிமை இறங்கி வருகிறது, ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்துல இந்த ஆலயத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உங்க வலது கரம் இப்பொழுது தொழட்டும், இப்பொழுது தொழட்டும். ஆண்டவர் உங்களை தான் தொடுகிறார் சகோதரி. உங்க சூழ்நிலையை மாற்றும்படி இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல அமருகிறது, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமருகிறது. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல உங்க வாய்களை விரிவா திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்க துதிக்க அந்த பலம், துதிக்க துதிக்க அந்த மகிமை இயேசுவின் நாமத்துல
நாமத்துல ஒவ்வொருவர் மேலும் எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் மாறட்டும். ஒரு புதிய வல்லமையினால, ஒரு புதிய கிருபையினால இந்த காலையில ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். கர்த்தர் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களை அபிஷேகிக்கும்படியாக, உங்களை புதிதும் கூர்மையான எந்திரம் உள்ள கருவி ஆக்கும்படியாக ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா பலவீனத்தின் கட்டுக்கள் மாறுகிறது, எல்லா சோர்வின் கட்டுக்கள் மாறுகிறது, எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இந்த காலை ஆராதனை அழிக்கப்படுவதாக. ஆவியானவரே அக்கினி இறங்கி வரட்டும், பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வரட்டும், சுட்டரிக்கிற ஆவியான அக்கினி இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா. நீர் பரிசுத்த, நீர் மாறாதவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய வல்லமையால் நம்மை நிரப்புகிறவர், அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறவர். அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நாங்கள் உறுதியோடு பற்றி கொள்ளுகிறோம் அப்பா. அந்த ஆவியானுடைய கிருபையை நாங்கள் உண்மையாய் பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க ஆவியினால் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் நீங்க தான் ஏசப்பா என்னை புரிந்து கொண்டவர், என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டவர். ஆமே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, உண்மையா நீங்க மட்டும் போதும்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் உம்மை நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். எத்தனையோ முறை நம்ம தவறு செய்யும் போது, பலவீனத்தின் நிமித்தம் விழுந்து போகும் போதெல்லாம் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறாரே. என் பலன் தருவேன் என்றீ, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவர். ஒவ்வொரு நாளும் நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதும் என் வாயிலே. ஏசையா நீர் போதும், நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீர் போதும் என் வாயிலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுமா, உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். இந்த ஆராதனையில் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் இயேசுவு. உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும், மரித்தாலும் இயேசுவு. உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க,
ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. இந்த உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள், கவலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடுக்கிறவருமாக உம்மையே நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.